பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையில் கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், என் வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய கிருபையின் பிரகாரம் அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்கும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் சுவாசிக்கிற சுவாசம் நிரந்தரமான சுவாசம் அல்ல, நிரந்தரமான ஒரு ஜீவியமும் அல்ல. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது, அவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். என்றென்றும் அழியாத, என்றென்றும் அவருடைய அன்பை விட்டு பிரியாத, அவருடைய மகிமையிலே பிரவேசிக்க கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவரை அவர் முன்குறித்திருக்கிறார். யாரை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. அவருடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். உலகத்திலே பலவிதமான செல்வந்தர்களையும் வசதி வாய்ப்பு படைத்தவர்களையும் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய அதிகாரத்துக்கு உட்பட்டவர் நம்மை அழைக்கிறார் அவருடைய வீட்டுக்கு, இல்லை அவர் செய்கிறதான விருந்துக்கு, அவர் செய்கிறதான நல்ல காரியங்களை பங்கெடுத்து கொள்வதற்கு நம்மை அந்த செல்வந்தர், அந்த அதிகாரி அழைக்கிறார் என்றால், கூப்பிடுகிறார் என்றால் நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம். மற்றவர்களுக்கும் நாம் சொல்லி மகிழ்வோம். என்னை அவரால் கூப்பிட்டு இருக்கிறாரு, அவங்க காரியத்தில், அவங்களுடைய நல்ல விசேஷத்தில் பங்கு கொள்ள என்னை அவர் அழைத்திருக்கிறாரு, நான் போகணும் அப்படின்று மிகவும் ஆயத்தமுள்ளவர்களாக பலவிதமான செயல்களிலே நாம் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் விட்டு அந்த செல்வந்தர், அந்த அதிகாரி கூப்பிட்ட அழைப்புக்கு நாம் மதிப்பு கொடுத்து அவர்கள் வீட்டுக்கு செல்கிறோம். அதை காட்டிலும் மேலான அதிகாரமுள்ள தேவன் நம்மளை கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகளே, என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னை நீ விசுவாசித்தாயானால், என்னை நீ நம்பினாயானால் உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். என்றென்றும் அழியாத, என்றென்றும் மாறாத, நிரந்தரமாய் நீ என்னோடு நிலைத்திரு வாழ உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நாம் ஆயத்தப்படுவோமா? அவருடைய அழைப்பு மிகவும் மகிமையான அழைப்பு. அந்த அழைப்புக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகையாலே இந்த உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் மேலான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் என்று நாம் அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளே நாம் நிலைத்திருப்போம். பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அவருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நாம் நடந்து வாழும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாக நிலைத்திருப்போம். ஆயத்தப்படுவீர்களா? நாம் எல்லோரும் கர்த்தருடைய அழைப்புக்கு ஆயத்தப்பட்டு
அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து நித்திய ஜீவனுக்குள் நாம் நிலைத்திருப்போம். இந்த நாளிலே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. உங்களையும் கூட கர்த்தர் அழைக்கிறார். என் வசனத்தை கேட்டு என் வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இயேசப்பாவுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை நம்பி வாழும் பொழுது சதா காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்து சந்தோஷப்படுத்தி மகிமைப்படுத்தி காத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருவார். அதை நாம் நம்பி விசுவாசித்து அவரோடு கூட நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.